வந்து இந்த கண்ணதாசன் பாடல்கள் கேட்கும் போது மனதில் ஒரு வாசகம் கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனியாக்கும் முந்தன் ஒரு வாசகம் உண்டென்று சொல்வதெல்லாம் கண்ணல்லவா, கண்ணு அவ்வளவு பெருசா இருக்கு. இல்லை என்று சொல்வதெல்லாம் இடல்லவாம். அது இல்லைன்னு சொல்லுதான். எப்படி பாருங்க, ரசனமிக்க ஆளு பாருங்க. ரசிச்சாதான் அதனுடைய பொருள். என்ன எந்த அளவுக்கு ரசிச்சிருக்காருங்க. இருக்கிறது கண்ணா, இல்லாதது இடையா. ரசனையோடு வடிவமைத்திருக்கிறார்கள் சிங்கப்பூர். எப்படி இருக்கு பாருங்க. இதுல போய் இந்த ஒரு ரோட்ல திரும்பி வலது பக்கம் திரும்பினா, இடது பக்கம் திரும்பினா பிரைம் மினிஸ்டரோட வீடு. இங்க இருக்கிறது முக்கியமான இடங்கள் இங்க இருக்கிறது. இதுதான் இன்டர்போல், உலக இந்த பன்னாட்டு காவல்துறைன்னு சொல்றாங்கல்ல, அது இந்த பில்டிங் தான். இஸ்தானா இந்த பக்கம் இருக்கு. இஸ்தானா நம்ம போற வழியில காமிச்சாங்க. அத காமிங்க. அங்க வேலை பார்த்திருக்கேன் 2 வருஷம். அப்படியா? ஆமா, ரைட். அங்கேயும் பார்லிமெண்ட் தான் வேலை. தங்கி இருந்தது. இந்த லைட் வந்து இப்ப போட்டுருவாங்க இரவுல. நம்ம கொஞ்சம் ஏர்லியா முன்னாடியே வந்துட்டோம். நம்ம பழசி ரோட்ல தங்கி இருந்தேன். அப்படியா? 2005-06 இங்க இருந்தேன். அப்பதான் எங்க அப்பா இறந்துடுறாங்க. 1 வருஷத்துல உடனே எனக்கு டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க. போயிட்டு 20 நாள் உள்ள முடிச்சுட்டு திரும்ப வந்து 1 வருஷம் இருந்துட்டு அப்புறம் போயிட்டு போய் கலை பணியை மறுபடியும் தொடர்ந்து மீண்டும் அந்த நாடக துறையில. சிங்கப்பூர் வர்றதுக்கு முன்னாடியே கத்துக்கிட்டீங்க? ஆமா, 2000. ஆமா, முதல் மேடை எப்ப எங்க ஊர் 1991ல. வயசு 19. அப்ப தொடங்குனது. பேட்டியில எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நிறைய நேர்காணல்லாம் புதுக்கோட்டையில இருக்கா. ஆமா, வீடெல்லாம் நம்ம கூடல் நகர்ல வீடு. யாரு? ரத்ன. சிறப்பு சிறப்பு சிறப்பு. இது எந்த இடம்? அது ஆர்ச்சார்ட் ரோடு. ஆர்ச்சார்ட் ரோடு. ஆஹா, எப்படி இருக்கு பாருங்க. அதனால உங்களை இதில் கூட்டிட்டு வந்தது. பில்டிங்கை பற்றிலாம் எத்தனை பெருசு. நைட்டு வந்து ஜெகஜோதியா. இதுதான் சிங்கப்பூருடைய இதயம். அதாவது எல்லா விதமான பொருட்களும் இங்கே கிடைக்கும். உலகத்தரம் வாய்ந்த பொருட்கள் அனைத்தும் இங்கே வாங்கலாம். அது சரி. அதாவது பிராண்டட் ஐட்டம் சொல்லக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இருக்குல்ல. ஆமா ஆமா, அது ஃபுல்லாவே இங்க வந்து அதிகமா இங்க வாங்கலாம். அனைத்து விதமான கடைகளும் கிடைக்கும். இங்கிட்ட பாருங்க, இது ஃபுல்லா பிராண்டட் ஐட்டம் தான். லூயிஸ் விட்டன். அப்பா, பஸ் மேலே ஏறுறேன். மிகுந்த பணக்காரர்கள் வசிக்கும் பகுதி. அடுத்த வாரத்துல இருந்து இந்த லைட் ஆனா நம்ம லைட்டுக்கு ஈக்குவல் ஆகாது. அதுக்கு வரவே வராது. என்னென்னமோ பண்ணி லைட்டு அந்த வெளிச்சம் ஈக்குவல் ஆகவே ஆகாது. அவன் எது டிசைன் போட்டாலும் நம்ம ஆளுக்கு அது ஸ்ட்ரைட் வேற. உங்களுக்கு ரோடு ஒரே நேரு தெரிஞ்சு வேறு. இவங்க எல்லாம் என்னென்னமோ போடுறாங்க. குறைக்கிறது அதுக்கெல்லாம் சப்சிடி உண்டு. கவர்மெண்ட்ல இருந்து சலுகைகள் உண்டு. கட்டடத்து மேலே செடியை வளர்க்குறோம். நம்ம ஊரில் வச்சா டெங்கு வருதுங்கிறாங்க. இங்கே பாருங்க, வெப்பத்தை தடுக்கணும்னா மரங்கள் வளர்க்கணும்னு சட்டம். சிங்கப்பூர் அரசு இந்த கட்டடத்துக்கு செயற்கையாக இவ்வளவு பண்ணி வச்சு, ஆஹா, அற்புதம் அற்புதம். உயர்ந்து பார்க்குற அளவுக்கு சுற்றுலா நாடுகளிலே முதலிடத்தில் இருக்குது சிங்கப்பூர். சுற்றுலா பயணிகளுக்கு ரவுண்டு போயிட்டு கொண்டு போவாங்க இருக்குல்ல. ஆமா, இந்த சாலையில தான் F1 என்ன சொல்லக்கூடிய அதிவிரைவு கார் பந்தயம் இங்க நடக்கிறது. பந்தயம் இந்த ரோட்ல தான் நடக்கும். இதுல தான் நடக்கும். இதுல ஒரு பெரிய ரவுண்ட் இப்படி சுத்தி வருவாங்க, ஒரு வட்டமிட்டு வருவாங்க. சரி. உலகத்திலேயே இரவு நேரத்துல நடக்கிற பந்தயம் இங்க மட்டும்தான். இரவு நேர கார் பந்தயம் சிங்கப்பூர்ல மட்டும்தான். அதே மாதிரி சாதாரண மக்கள் நம்மளும் பேருந்துகளும் பயணம் பண்ணக்கூடிய ஒரு ரோட்ல கார் பந்தயம் நடத்துறது சிங்கப்பூர்ல மட்டும்தான். கார் பந்தயத்துக்கு மற்ற நாடுகள் எல்லாம் பிரத்யோக தனியாக சாலை அமைக்கப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு தரத்துல இந்த சிங்கப்பூர் சாலை இருக்கிறதுங்கிறதுனால அதுக்கு பிரத்யோகமா இல்லாம இதுலயே ஓட்டுறாங்க. ஆமா, அந்த அளவுக்கு தரமான சாலை இங்க இருக்கு. இது ஒரு சிங்கப்பூருடைய சிறப்பு. இதுதான் வந்து இந்த கப்பல் பில்டிங் அன்னைக்கு இரவுல எடுத்தது, இன்னைக்கு பகல்ல பாருங்க எப்படி. இந்த அருக்கு சிங்கத்தை தண்ணி ஊத்துறது. இந்த அருக்கு சிங்கம். ஆமா ஆமா, மேல தூக்கி எடுத்தீங்கன்னா தெரியுது.
F1 காருக்கு இதுல வந்து இப்படி திரும்பும். இதுக்கு மேல கொட்டகை அமைச்சு இந்த 1 ஃபுல்லட்டான ஹோட்டல்ல மேல வந்து அந்த கார் பந்தயத்தை திரும்புறதுக்கு பாக்குறதுக்கு இங்க வச்சிருப்பாங்க. 1 லட்சம் வெள்ளிக்கு மேல இங்க டிக்கெட் இந்த இடத்துல நின்னு பாக்குறதுக்கு. அது சரி. இங்க டிக்கெட் 1 லட்சம் வெள்ளிக்கு மேல இதுல இருக்கு டிக்கெட். இந்த இடத்துல வந்து ஸ்லோவாகி வண்டி திரும்பி இதுல சுத்தம் 3 பக்கமும் பார்க்கலாங்கிறதுனால வெள்ளி விஐபி டிக்கெட்ஸ் மட்டும் தான் இங்க. அது சரி. இந்த பாலம் வந்து வெள்ளக்காரன் கட்டின பாலம். இந்த பாலம் எப்பவா சில நேரம் திறந்திருக்கும், சில நேரம் திறக்காது. இந்த பாலத்தை இப்ப பர்மனண்டா மூடி இருக்காங்க. இதுல வண்டி வாகன போக்குவரத்து இப்போதைக்கு கிடையாது. இதோட திரும்பிடுறது. ஆண்டர்சன் பிரிட்ஜ்னு பேர் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிறது விக்டோரியா ஹால்னு சொல்லுவாங்க. அதுதான் பழைய பார்லிமெண்ட். சரி சரி. இப்ப புது பார்லிமெண்ட் அதுக்கு பின்புறம் கட்டியிருக்காங்க. ஆமா, வெள்ளக்காரனுடைய கட்டின இரும்பு பாலம். இரும்பு பாலம். ஒரு துளி துரு கூட அதில் பிடிச்சிருக்காது. இருக்காது. அப்படி பராமரிக்கிறாங்க. ஆமா, ஒரு 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 பொருளை தயாரிப்பது பிரச்சனை இல்லை, அதை வச்சுக்கிற வெள்ளக்காரன் கட்டின கட்டடங்கள் தான் இந்த பாலம் தான். இந்த கட்டணம் எதுக்குமே மாறாம பழமை மாறாம வச்சிருக்காங்க. ஆமா, தடியோ சிறப்பு. புதுசுல வச்சிருந்தாங்க. நான்லாம் வந்து ஒரு நாள் 16 மணி நேரம் நின்று அவருக்கு 5 செலுத்திட்டு போனேன். 18 மணி நேரம் நின்று. மலேசியாவிலிருந்து வந்து சுற்றுப்பயணிகள் பார்த்துட்டு மலேசியா பஸ்ல ஏறாங்க. சரி 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 சரி. இந்த மாதிரி சிகப்பு மஞ்சள் வண்ணத்துல போட்டிருக்க கோட்டுக்குள்ள நம்ம கார்கள் போக கூடாது. பேருந்துகள் மட்டும்தான் போகணும். 24 hours. இல்ல, காலையில 7:30 மணில இருந்து இரவு 11 மணி எழுதி. அது சரி. ஆமா, இவ்வளவு சட்டத்திட்டங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு வெளிநாட்டுல வந்து நீங்களும் பயணிக்கிறத சிறப்பு. பயணிக்கணும். சட்டத்தை மதிச்சு நடத்தா சிங்கப்பூர் மாதிரி ஒரு சொர்க்கம் எங்கேயும் இல்லை. வருமானத்துக்கு செலவும் இருக்கு. அருமையான ஊரு. எந்த பயமும் இல்லாம ஒரு ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போகலாம் வரலாம். அதற்கான கட்டணங்களை செலுத்திட்டு போக வேண்டியதான், வர வேண்டியதான். சுத்தி பார்க்கறதுக்கான நிறைய இடங்கள் இருக்கு. அருமையான ஊர். பரிமிட் எது வரைக்கும் இருக்குன்னு சிங்கப்பூர் கடற்கரை தளம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கப்பலில் ஏற்றுற காருகள்லாம் இருக்கு. கப்பல் அத்தாடியோ எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க. சிறப்பு. கப்பலில் ஏற்றுற பொருள்கள்லாம் கண்டெய்னர்லாம் இங்கே இருக்குது. துவாஸ் பாயிண்டா? ஆமாம், அது ஒரு விமானம் பறந்து போயிட்டுருக்கு. விமான நிலையத்திலிருந்து மலேசியா போகிற பேருந்தில் பயணத்தில் இருக்கிறேன். பேருந்து மாடி பேருந்து, குளிரூட்டப்பட்ட பேருந்து, மேல்தளம். ஆமாம், சிறப்பாக இருக்கு. என்ன பிரம்மாண்டம். கடலுக்குள்ள என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. ஆத்தாடி, தரமாக இருக்கு. உலகத்தரத்திற்கான எல்லாம் இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க.
இப்போ இந்த பக்கம் கப்பல் இதான் நிற்கிது பாருங்க. கப்பலெல்லாம் ஒளிப்பதிவு அவ்வளோ தெளிவாக இருக்கான்னு தெரியலை, இருந்தாலும் ஏதோ முயற்சி பண்ணி எடுக்கிறேன். இங்கிட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். சீமை சிங்கப்பூர். இதுதான் பஸ்ஸுக்குள்ள மேல் மாடி, இது கீழ்த்தலாம். அந்த டிரைவர் அங்கிட்டு இருக்கார். சிங்கப்பூருக்குள்ளே போய்கிட்டு இருக்குன்னா இன்னும் சிங்கப்பூரை தாண்டலை. மலேசியாவுக்கு போகிறதுக்கு சிங்கப்பூரை தாண்டிலாம் போகணும். அந்த சுங்கத்துறை இலாக்கா அதிகாரிகள்லாம் பரிசோதனை முடிச்சு போகணும். அது அப்புறம் இருக்குது, இன்னும் போகலை, தாண்டலை. அதுதான் சிங்கப்பூர் இமிக்ரேஷன். அந்த இடத்துல நுழைய போகுது வண்டி. ஆமாம், நுழையுது. இருட்டாக இருக்குது, நிற்கிது எல்லாம். இதுதான் கஸ்டம்ஸ்.